தனியாவே இருக்கணும்னு எழுதிருக்கோம். ரொம்ப அன்லக்கி பர்சன், யார் லைஃப்ல போனாலும் ரொம்ப அன்லக்கினஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி பேசிட்டு இருந்த பாவனிய, அதெல்லாம் கிடையாது, நீ என்னோட லக்கி சாம், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு துரத்தி லவ் பண்ணி இப்போ இந்த காதல் கதை பாத்தீங்கன்னா கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 5ல அமீர், பாவனி, பிரியங்கா இவங்க எல்லாமே நம்ம பிக் பாஸ்ல பயங்கரமா என்டர்டெயின் பண்ண ஆளுங்க. ஜென்ரலா பிக் பாஸ் உள்ள லவ் கண்டென்ட் கொடுக்குற கப்பிள் எப்பவுமே மேரேஜ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்ஃபேக்ட் வெளியில வந்த பிறகு இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள ரொம்ப க்ளோஸா இருக்கிற எந்த ஒரு கப்பலுமே வெளியில வந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ தான் இருப்பாங்க. ஆனா அமீர் பாவனியோட ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. வைல்ட் கார்டு என்ட்ரியா அமீர் உள்ள வந்தாரு. அப்போ பாவனி ஆல்ரெடி உள்ள இருந்தாங்க. அமீருக்கு உள்ள வந்த உடனே பாவனியை பார்த்த உடனே கண்டதும் காதல் மலர்ந்துருச்சு. இதை சொல்றதுக்கு நான் ஏன் வெளியில போய் சொல்லணும்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அமீர் நிறைய இடத்துல பாவனி கிட்ட தன்னோட காதலை சொன்னாரு. பாவனி பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு அமீரை அவாய்ட் பண்ணாங்க. நீ என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் துரத்தி ஒரு பையன் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு காத்திருந்தவங்க வெளியே போன பிறகும் அமீரோட லவ் கொஞ்சம் கூட மாறாம அதிகமாயிட்டே போனதை பார்த்து வியந்தாங்க. இவங்க 2 பேரோட கல்யாணம் இப்போ நடக்க போகுது, அப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ ஃபைனலி இவங்க 2 பேரோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. அமர் அவர்களின் லைஃப் ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் எல்லா வாய்ப்புகளும் ஈஸியா அமைஞ்சிடல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு மனுஷன். 1992ல பிறந்திருக்காரு. பிறந்த கொஞ்ச நாளிலேயே, அதாவது அவரோட சின்ன வயசுலயே அவரோட அப்பாவை இழந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா மட்டும்தான் கூட இருந்திருக்காங்க. தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்களாம், என் பையன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான், அவன் வந்து பிரபுதேவா முன்னாடி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். இந்த விஷயம் அமீரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனும் கூட. இதனால படிப்பு, டான்ஸ் ரெண்டுத்துலயுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லபடியா வளர்ந்துட்டு இருந்த அமீருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அது அவங்க அம்மாவுடைய இறப்பு தான். ஒரு ராத்திரி ரொம்ப நேரம் ஆயும் அவங்க அம்மா வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. நைட்டெல்லாம் வெயிட் பண்ணியும் வரல. அடுத்த நாள் காலையில போலீஸ் தான் வீட்டுக்கு வராங்க. ஏரிக்கரையோரம் ஒரு பாடி இருக்குப்பா, அது உங்க அம்மாவான்னு நீ வந்து அடையாளம் காட்டணும்னு கேட்கும் பொழுது அமீர் சுக்குநூறா உடஞ்சி போறாரு. வேகமா ஓடுறாரு. ஏரிக்கரையில போய் பார்க்கும் பொழுது அந்த புடவை செயினை வச்சு தன்னோட அம்மா தான் சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. ஓடி போய் தன்னோட அம்மாவோட முகத்தை பாக்குறதுக்காக முகத்துக்கிட்ட கை வைக்கிறாரு. பார்த்தா முகம் ஃபுல்லா எறும்பு. அந்த எறும்பெல்லாம் அவர் கையிலயும் ஏறுது. அங்கிருந்து அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க அம்மாவை கொலை பண்ண நபர் வந்து வாக்குமூலம் கொடுக்கறாரு. முதல்ல அடிச்சப்போ சாகலன்றதுனால கல்லை தூக்கி போட்டு நான் தான் கொன்னேன்னு சொல்றாரு. கொடூரமா தன்னோட அம்மாவுடைய கொலைய அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை இந்த சின்ன பையன் அண்ணானா அமீர் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அம்மாவுடைய கனவுகளை மட்டுமே சுமந்து வளர்ந்திருக்காரு அமீர். தனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸை கரியரா எடுத்திருக்காரு. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நிக்காம ஆடி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அமீர். அதுக்கு பிறகுதான் அஷ்ரஃப் அவர்களின் பார்வை அமீர் மேல பட்டிருக்கு. இவ்வளவு டேலண்டடான பர்சனா இருக்காரே அமீர் சொல்லிட்டு அமீரோட கஷ்டங்களை பார்த்து அமீருக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் செட் பண்ணி கொடுத்திருக்காரு. அமீர் டான்ஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஊட்டியில அந்த டான்ஸ் ஸ்டுடியோல இருந்து பல டான்சஸ் உருவாக்கின அமீர் இங்கே இருந்தா சரிப்படாது, நம்ம வந்து சென்னை போகணும்னு கிளம்புறாரு. சென்னையில டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்க்கு கொரியோகிராஃபரா வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயும் காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதுக்கு பிறகுதான் பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 5 மூலமா அமீர்னா யாருன்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது அவருக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. அங்கதான் அவர் பாவனியும் மீட் பண்ணாரு. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வந்த பிறகு இவங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஏகே அவர்களின் துணிவு படத்தில் நடிக்கும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இந்த விஷயம் அமீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூவா இருந்திருக்கு. இதனோட அமீர் பாவனி இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பாவனி அமீருக்கு ஒரு நல்ல துணையா இருந்திருக்காங்க. நீ என்னனாலும் பண்ணு, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. அமீரும் பாவனிய தன்னோட பிரின்சஸ் மாதிரி, தன்னோட குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் இப்போ கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாவனி அவர்களும் தன்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்களோட லவ் லைஃபை பத்தி சொல்லணும். பிக் பாஸ்ல அவங்க சொன்ன அவங்களோட லவ் லைஃபை பத்தின கதையை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. இன்ஃபேக்ட் பிக் பாஸ்ல பாவனி வரும் பொழுதும் தன்னோட கணவரை எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த திரும்ப சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பாவனி அவர்களின் முதல் கணவர் பிரதீப். இவங்களோட திருமணம் ஒரு காதல் திருமணம். நாங்க 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு கனவுகள் கண்டோம். பிரதீப் அவர்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டதா சொன்னாங்க.
சூசைட் நடந்த அந்த பர்டிகுலர் டேல பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் கொஞ்சம் குடிச்சிருந்ததா சொன்னாங்க. பிரதீப் பாவனி இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த நாள் அன்னைக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ பாவனி அழுதுட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டதா சொல்றாங்க. பாத்ரூம் விட்டு வெளியே வான்னு பிரதீப் அவர்கள் கத்திருக்காரு. வரலன்ற கோவமா கண்ணாடிகளை உடைச்சிருக்காரு. அதனால அவரோட கையில ஒரு சிறிய காயமும் ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்த பாவனி இதை நம்ம பெருசு பண்ணோம்னா இன்னும் பெரிய சண்டையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. இந்த அமைதி பிரதீப் அவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. ஏன் மேல உனக்கு இவ்வளவுதான் அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு சாரி எல்லாம் எடுத்து சூசைட் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. பாவனி அவர்கள் இதை பத்தி நம்ம போய் பேசணும்னா இந்த மாதிரி நிறைய தடவை அவர் பண்ணிருப்பார் போல இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம போய் பேசணும்னா இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அமைதியா டைனிங் டேபிள் மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அலாம் அடிக்கவும் எழுந்து பார்த்திருக்காங்க. அவரோட கணவர் வெளியில வரவே இல்லை. கதவு தட்டி பார்த்தா அவர் சூசைட் பண்ணிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா புடவையில ஒரு நாட் கூட போடலையா. குடி போதையில அவருக்கே தெரியாம புடவைய கழுத்துல சுத்திக்கிட்டதா பாவனி அவங்க சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு நடந்து அவருக்கே தெரியாம தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பாவனி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகும் தனக்கு ஒரு காதல் வந்ததா சொல்றாங்க. ஆனா அந்த காதலும் நிலைக்கல அப்படின்ற மாதிரி பாவனி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம என்னோட மாமியார் என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் இறந்தப்போ உனக்கு அவன் கூட படுத்தா தானே தூக்கம் வரும், வா என் மேல சாஞ்சி தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம என் தலையில எழுதியிருக்கு போல இனிமே கல்யாணம் காட்சி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் தனியா தான் இருக்கணும்னு எழுதியிருக்கு போல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அமீர் அவர்களை மீட் பண்ண பிறகு கூட அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல ஆன பிறகு கூட தன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட டாட்டூவை அவங்க கையில இருந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. அதை பத்தி அமீரும் நான் எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பாவனியும் என்கிட்ட இதை ரிமூவ் பண்ணிட்டுமானும் கேட்கல. ஸோ எங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி அமீர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. இதுல இருந்தே பாவனி தன்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரவே முடியாத நிலையில இருந்திருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. அப்படி இருந்த பாவனிய துரத்தி லவ் பண்ணி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாரு அமீர். இவங்க 2 பேர் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இதுல அமீரோட ஃபேமிலியான அஷ்ரஃப் ஃபேமிலியை காணவே காணோம். ஏன்னா பிக் பாஸ்ல அஷ்ரஃப் அவர்களின் ஃபேமிலி தான் அமீரோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஷ்ரஃப் அவர்களின் மகளான ஐஷு எல்லாரையும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன்ல ஐஷு கூட பிக் பாஸ்க்கு வந்திருந்தாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே போன பிறகும் அஷ்ரஃப் ஃபேமிலியோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அமீர் அண்ட் பாவனி இருந்து வந்தாங்க. அவங்களுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. அமீரை எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ அமீரோட மேரேஜ்லயும் அமீரோட ஃபேமிலின்னு சொல்லப்படுற அஷ்ரஃப் அவர்களின் ஃபேமிலி வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம அமீரோட மேரேஜ் அன்னைக்கு அஷ்ரஃப் அவர்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு நாயை குளிர்ல நடங்கி பசியோட இருந்ததை பாத்தீங்கன்னா அதை கூட்டிட்டு போய் கூட நீங்க வளர்க்கலாம். ஆனா அதே இடத்துல ஒரு மனுஷனை பார்த்தா அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அதை ஒரு போஸ்டா தன்னோட சமூக வலைத்தள பக்கத்துல எழுதியிருந்தாரு. அதே சமயத்துல ஐஷு அவர்களும் தன்னோட அம்மா சிஸ்டரோட சேர்ந்து டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோக்குள்ள எல்லாரும் நீங்க ஏன் அமர் கல்யாணத்துக்கு போலன்னு நிறைய கேள்வி கேட்கவும் அதுக்கு ஐஷா அவர்கள் ஒரு ரிப்ளை போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டோரியில இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்களா இஷ்டத்துக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல பேசிட்டு இருக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் நினைச்சா எங்க சைட்ல என்ன நியாயம் இருக்குன்னு பேசலாம். ஆனா அது அவசியம் கிடையாது. அதனால கமெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களோட பிசினஸ பார்த்துட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஐஷு எழுதியிருக்காங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைங்க, வாழுங்க வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்தே ஐஷு அவர்கள் நீங்க எங்ககிட்ட அமீரை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா அவங்க யாருக்கும் நடந்தது எதுவுமே தெரியாது, பாக்குறது எல்லாமே தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்காதீங்க அப்படின்ற மாதிரிதான் ஆயிஷு போட்டிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு அமீர் அவர்கள் ஏற்கனவே ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. அதாவது எனக்கும் ஐஷு அவர்களின் ஃபேமிலிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். ஆனா என்னன்னு தெரியல அவங்க எல்லாருமே என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அமர் சொல்லியிருப்பாரு. சோ இவங்களுக்குள்ள ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்றது யாருக்குமே தெரியாது. வதந்திகள் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஐஷு அவர்கள் பிக் பாஸ் போயிருந்தப்போ நிக்சனோட வச்சு பேசும்பொழுது ஐஷு சைட்ல அமீர் அவர்கள் சப்போர்ட் பண்ணல, இந்த ஒரு கோவத்தினாலதான் அவங்க ஹோல் ஃபேமிலியும் அமீர் கிட்ட பேசாம போயிருச்சுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இது வெறும் ரூமர் தாங்க, உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இரு தரப்பு ஆட்களும் வாயை திறந்தாதான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அது அவங்களோட குடும்ப விஷயம், நம்ம போய் மூக்க நுழைக்க முடியாது. மொத்தத்துல அமீர் பாவனி இவங்க 2 பேரோட மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க, அதுதான் முக்கியம். இதே ஹாப்பினஸோட அவங்க எப்பவுமே சந்தோஷமா வாழ்றதுக்காக நம்ம வாழ்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then it's bye from Jemima. Take care.